9/10/2011 அன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திருச்சி இடைத்தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்தார். அவர் பேசும்போது, கடந்த சட்டசபை தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்தேன். அப்போது உங்களின் அமோக ஆதரவோடு வெற்றி பெற்று முதல்வரானேன். இங்கு அப்போது போட்டியிட்ட மரியம் பிச்சையை வெற்றி பெறச் செய்தீர்கள். அவரும் அமைச்சராக பொறுப்பேற்றபின் துரதிருஷ்டவசமாக விபத்தில் மரணமடைந்தார். ஆகையால் நடக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் பரஞ்சோதிக்காக ஓட்டு கேட்டு உங்களிடம் வந்துள்ளேன். பெண்களின் திருமணத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டம், மீனவர்களுக்கு உதவித்தொகை உயர்வு, இல்லத்தரசிகளுக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேன் ஆகியவையும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் என பல்வேறு நலத்திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதத்தில் செயல்படுத்தி வருகிறோம். அவற்றின் பயனை வாக்காளர்கள் அடைந்துள்ளனர். உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே எங்களின் லட்சியம். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் தமிழகமே சூறையாடப்பட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருந்தது. ஆட்சிக்கு வந்த 4 மாதங்களில் தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றினேன். மின்வெட்டு படிப்படியாக குறைந்து வருகிறது. அடுத்த ஆண்டுக்குள் மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழகம் வரும். இடைத்தேர்தலில் திமுகவுக்காக முன்னாள் அமைச்சர் நேரு போட்டியிடுகிறார். அவர் பெயருக்கு பொருத்தமில்லாதவர், நேர்மாறாக செயல்படக்கூடியவர் என்பதை நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பினாமிகள் பெயரில் ஆயிரக்கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்துள்ளார். இவ்விஷயத்தில் தன்னுடைய தலைவர் கருணாநிதி வழியை நேரு பின்பற்றியுள்ளார். சென்னையில் உள்ள 4.5 ஏக்கர் திமுக தலைமை அலுவலகம் இடம் எப்படி வந்தது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த இடம் தண்டையார்பேட்டை ஜமீனுக்கு சொந்தமானது. அந்த இடத்தை 1972 சொத்து வரி கட்ட திமுக அரசு நிர்பந்தித்தது. நில உச்சவரம்பு சட்டத்தை காட்டியும் மிரட்டியது. அப்போது ஜமீனின் இளைய மகன் சுப்புரத்தினம் நாயுடு சென்னை வரவழைக்கப்பட்டு அந்த இடத்தை திமுகவுக்கு கொடுத்து விடுமாறு மிரட்டப்பட்டார். இல்லாவிட்டால் நில உச்சவரம்பு சட்டம் பாயும் என்று மிரட்டினார். இதையடுத்து சுப்புரத்தினம் அந்த இடத்தை திமுக அறக்கட்டளைக்கு கடந்த 1972 ஆண்டு எழுதி கொடுத்தார். அதன்பின் நில உச்சவரம்பு சட்டத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. அந்த சொத்துக்கு உரிமையாளரான 10 பேரில் ஒருவர் மட்டுமே அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டுள்ளார். கடைசியில் சுப்புரத்தினத்துக்கு கூட அந்த இடத்தில் உரிமை இல்லை. இதை நான் சொல்லவில்லை, சர்க்காரியா கமிஷன் கூறியுள்ளது. அதே வழியில் திருச்சியில் நில அபகரிப்பு நடந்து திமுக அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபின் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு அமைக்கப்பட்டது. நில அபகரிப்பு வழக்குகளை விசாரிக்க 23 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை தமிழகம் முழுவதும் 17,431 புகார்கள் வந்துள்ளது. அதன் பேரில் 718 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 26 வழக்குகளில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 755 பேர் கைது செய்யப்பட்டு 624 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பர். தமிழகம் சுபீட்சமான பாதையை நோக்கி சென்று கொண்டுள்ளது. வேட்பாளர் பரஞ்சோதி உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றித் தருவார். ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களில் நாடே போற்றி புகழும் திட்டங்களை செயல்படுத்தியதை கருத்தில் கொண்டு நேருவின் அராஜக அட்டூழியங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். நேருவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும். அதேபோல தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலும் வரும் 17, 19 ஆகிய தேதிகளில் நடக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் அடிப்படை வசதிகளை பெற அதிமுக வேட்பாளர்களுக்கு எம்ஜிஆரின்
இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டளிக்க கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஜெயா மற்றும் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டுகிறேன். இவ்வாறு திருச்சியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பேசினார். திமுகவின் அராஜக செயல்களுக்கு தண்டனையாக அது ஆட்சிக்கட்டில் இருந்து இறக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதா தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி மின்வெட்டால் இன்னமும் தமிழக மக்கள் அவதிப்பட்டு கொண்டு வருவதை மாற்றி விரைவில் மின்வெட்டு இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றி சென்னை நகரில் ஒவ்வொரு பகுதியிலும் குப்பை கூளங்கள் மலைபோல் குவிந்து கிடந்து மக்களுக்கு சுகாதாரக்கேட்டை உருவாக்குவதுடன் குப்பைகளை கலந்து செல்வதே மக்களுக்கு வேதனையாக உள்ளது. விரைவில் தமிழகத்தின் தலைநகர் சென்னை நகரத்தையும் குப்பையில்லா சுகாதார நகரமாக மாற்றி தமிழக முதல்வர் விரைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வரின் திருச்சி தேர்தல் பிரச்சாரத்தை எனது வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம். ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வெள்ளமென திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்து 4 மாதங்களில் தமது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ள ஏராளமான மக்கள் நல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்ற போது உங்களிடையே வாக்கு கேட்டு வந்தேன். என்னுடைய வேண்டுகோளினை ஏற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமோக வெற்றியை தந்தீர்கள். உங்களின் அமோக ஆதரவுடன் நானும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டேன். தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர்ந்தது. இந்த தொகுதியில் போட்டியிட்ட அன்பு சகோதரர் திரு மரியம் பிச்சை அவர்களையும் வெற்றி பெற செய்தீர்கள். அதனைத் தொடர்ந்து அவர் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு சில நாட்களிலேயே திரு மரியம் பிச்சை அவர்கள் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட ஒரு சாலை விபத்தில் மரணமடைந்ததால் தற்போது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் கழக வேட்பாளர் திரு மு பரஞ்சோதி அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களில் விலையில்லா அரிசி, முதியோர் உதவித்தொகை உயர்வு, 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் 4 கிராம் தங்கம், பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்திருப்பின் 50,000 ரூபாய் என உயர்த்தப்பட்ட உதவித்தொகையுடன் 4 கிராம் தங்கம், மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்வு, குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு, தாய்மார்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி, +1 +2 மற்றும் கல்லூரி படிப்பு படிக்கும் மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி, ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம், விரிவாக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம், இடைநிற்றலை குறைக்கும் பொருட்டு 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை தொடர்ந்து கடைபிடிக்க ஆணை என பல்வேறு மக்கள் நல திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அவற்றின் பெயரை வாக்காளர் பெருமக்கள் ஆகிய நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே எங்களின் லட்சியம். உங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக எனது அரசு தொடர்ந்து செயல்படும். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமும் திமுகவினரால் சூறையாடப்பட்டு சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்த நிலையில் தமது தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவளிக்காடாக இருந்த தமிழகத்தை அமைதி பூங்காவாக தாம் மாற்றி இருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். மின்சாரத்தை பொறுத்தவரையில்
எங்களது அரசின் துரித நடவடிக்கை காரணமாக மின்வெட்டு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்த ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை மின்வெட்டே இல்லாத மாநிலமாக ஆக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உங்கள் அன்பு சகோதரி ஆகிய நான் எடுத்து வருகிறேன். இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KN நேரு போட்டியிடுகிறார். இவர் பெயர்தான் நேரு, ஆனால் அந்த பெயருக்கு சற்றும் பொருத்தமில்லாதவர், நேர்மாறான வழியில் செயல்படக்கூடியவர். இதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவருடைய நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். நேருவின் நேர்மையற்ற செயல்பாட்டினை நன்கு அறிந்தவர்கள் நீங்கள். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்து கொண்டு உங்களுக்கு எந்தவித நன்மையையும் செய்யவில்லை. மாறாக உங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான நிலங்களை பினாமிகள் பெயரில் வாங்கி குவித்தவர் தான் இந்த நேரு. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் திமுகவின் தீவிர அனுதாபிகளே இவர் மீது நில அபகரிப்பு புகார்களை அளித்துள்ளனர். நேருவை சொல்லி எந்த பயனும் இல்லை. அவர் வந்த வழி அப்படி. தன் தலைவர் கருணாநிதியின் வழியை பின்பற்றி இருக்கிறார் நேரு. இந்த தருணத்தில் திமுக தலைமையகம் அமைந்துள்ள இடத்தை கருணாநிதி எப்படி அபகரித்தார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திமுக தலைமையகம் சென்னை அண்ணா சாலையில் சுமார் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இந்த இடம் பெண்டலூர்பேட்டை ஜமீனுக்கு சொந்தமான இடம். 1972ஆம் ஆண்டு இந்த இடத்திற்கு சொத்து வரி கட்ட வேண்டும் என்றும் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் கூடுதல் நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனை அடுத்து ஜமீன்தாரின் இளைய மகன் திரு பி. சுப்புரத்தினம் நாயுடு சென்னைக்கு வரவழைக்கப்பட்டார். இந்த இடத்தை திமுகவிற்கு கொடுத்து விடும்படியும் இல்லையெனில் எந்தவித இழப்பீடுமின்றி நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் மேற்படி இடம் கையகப்படுத்தப்படும் என்றும் மிரட்டப்பட்டார். இதனால் வேறு வழியின்றி அந்த இடம் திமுக அறக்கட்டளையின் பேரில் 1972ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் மேற்படி இடத்திற்கு விதிவிலக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பத்திரத்தில் ஜமீன்தார் குடும்பத்தினர் பலர் கையெழுத்திடவில்லை. ஜமீன் குடும்பத்தில் உள்ள 10 பேருக்கு பதிலாக திரு சுப்புரத்தினம் நாயுடு மட்டும் கையொப்பம் பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திற்கான பத்திரத்தில் சுப்புரத்தினம் நாயுடு பெயர் இல்லை என்பதும் இதை விற்பதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை நான் சொல்லவில்லை, சர்க்காரியா கமிஷன் அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக அந்த காலத்திலேயே நில அபகரிப்பில் கை தேர்ந்தவர் கருணாநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று திருச்சியில் உள்ள திமுக அலுவலகமும் வக்ஃப் வாரிய நிலத்தை அபகரித்து கட்டப்பட்டதுதான். திமுகவினரின் நில அபகரிப்புகளை உணர்ந்த நான் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் சொத்துக்கள் மீட்டு தரப்படும் என்று தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். இதனை நிறைவேற்றும் பொருட்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகம் முழுவதும் நிலம் மற்றும் சொத்து அபகரிப்பு வழக்குகளை திறம்பட கவனிக்கும் வகையில் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கென 25 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனது தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை 17,431 நில அபகரிப்பு புகார்கள் பெறப்பட்டுள்ளன. 718 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றுள் 28 வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 755 நில ஆக்கிரமிப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 624.66 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டு நில உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டுள்ளன.